கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் டிசம்பர் மாதம் இறுதி மாதத்தில் வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கொடுத்த வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷரை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பாருங்க, இங்க கர்த்தருக்கும் கிதியோனுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போது, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை மீதியான் கையிலிருந்து மீட்கும்படியாய் ஒரு இரட்சகனை போல ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஓகே, அந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இஸ்ரவேலிலே நான் ரொம்ப சின்ன குடும்பம், அந்த சின்ன குடும்பத்தில் என் சகோதரர் எல்லாரும் நான் ரொம்ப சின்ன ஒரு மனுஷன், ஒரு சிறிய மனுஷன், என்னைய போய் அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு இருந்து ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், இஸ்ரவேலை மீட்பாய் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற விஷயம், வேலை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிஸ்னஸை, ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அல்லது ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கலாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயம்தான் இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை தேவனால் பயன்படுத்த முடியும். பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறாரு. 3 நாள் அவருடைய வார்த்தையை, பிரசங்கத்தை கேட்டவர்கள் மலையை விட்டு இறங்கும் பொழுது பசியோடு வீடு திரும்பக்கூடாது என்பதற்காக அவர்களை போஷிக்க வேணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் பண்ணுறாரு. அங்கே கிடைச்சது வெறும் 5 மீன் 2 அப்பம் தான். அதை கொண்டு 1000த்திற்கும் மேற்பட்ட, அதாவது 5000த்திற்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் போஷிக்கிறார். இங்கே நமக்கு முக்கியமான தேவை, இந்த வசனங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியம், தேவனுடைய செயல்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு தேவையானது பணங்கள் அல்ல, நமக்கு தேவையானது தேவன். நம்ம கூட தேவன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுக்கு பெரிய விஷயங்கள், பெரிய அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு சோர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது தேவன் மட்டும்தான். கொஞ்சம் உங்களிடத்தில் இருந்தால் மட்டும் போதும். அதை கொண்டு தேவனால் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய முடியும். இங்கே கிதியோனும் கொஞ்சம் பலத்தோடு தான் இருக்கிறான். அவன் பெரிய அளவுக்கு பெயர் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா அல்லது ஒரு பெரிய மல்யுத்த வீரனா அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், மூலமாக இஸ்ரவேல் மக்களை மீதியானின் கைக்கு நான் தப்புவிப்பேன், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பலத்தோட நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வரணும், உங்கள் வாழ்க்கையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் உங்களுக்கு பின்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சோர்ஸ் உங்கள் கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இருந்தால் போதும், கொஞ்சம் இருந்தால் போதும். ஏசாயா புஸ்தகத்தில் விதமாய் வசனம் சொல்கிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமை கவனித்து பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சாராளை நோக்கி பாருன்றாரு. அவன் ஒரே ஒரு ஆளாக தான் நான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது இருந்தான். ஆனால் இன்னைக்கு திரள் கூட்ட ஜனமாய், ஒரு பெரிய தேசமாய் அவனை நான் மாற்றியிருக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆள் போதும். அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தில் ஒரு விஷயத்தை, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் என் கையில் கொஞ்சம் தான் இருக்குது, பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கிதியோன் லைஃப்பை பாருங்கள். உனக்கு பலன் இல்லையா? அப்படியா, உனக்கு நான் ஒரு புதிய பலத்தை நான் தரப்போகிறேன், உன்னை நான் பலப்படுத்தி உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. பாருங்கள், அவன்கிட்ட ஒரே விஷயம் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இதே ஸ்ட்ரென்த்தோட, இந்த சோர்ஸோட போ, உன்னை நான் அனுப்புகிறேன். எந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதோ அதை தேவனால் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். அற்பமான ஒரு ஆரம்பமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். உங்களுடைய பலனை சார்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய பலனை சார்ந்து அதை செய்யுங்கள். கர்த்தருடைய பலனை சார்ந்து வருகிற புதிய வருஷத்தில் காலடி எடுத்து வையுங்கள். நிச்சயமாய் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்காத நன்மைகள் கர்த்தர் உங்கள் புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதாய் பார்க்கும்படி செய்வார். பெரிய காரியங்களை உங்கள் கண்கள் காணும். பெரிய அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். ஆபிரகாமே அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினவர். இந்த பலத்தோட புதிய வருஷத்தில் காலடியை எடுத்து வையுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். மீண்டும் உங்களை புதிய வருஷத்தில் வேர்ட் ஃபார் த வீக்ல சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.